வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் ஆண் பெண் வசியம் செய்யும் மாந்திரீக ரகசியம். ஆண் பெண் வசியம். இந்த ஆண் பெண் வசியன்றதை பார்த்தீங்கன்னாக்கா, வசியத்தில் வரும், ஏவல் செய்து வசியம் செய்கிற மாதிரி வரும், சூனியம் செய்து வசியம் செய்கிற மாதிரி வரும், செய்வனை வச்சு வசியம் செய்கிற மாதிரி வரும், ஏவல் பில்லி சூனியம் செய்து கூட வசியம் செய்யலாம். ஆனால் அந்த வசியம் செய்கிறதுலே மிகவும் நல்ல நிலையில் செய்து பிரிஞ்ச கணவன் மனைவி, பிரிஞ்சிருக்கிற மனைவி கணவன், இல்லை நல்ல காதலர்கள்னாக்கா இவங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்புவாங்க. வசியம் சொன்ன உடனே எப்படி வேணாலும் வசியம் செய்கிறது கிடையாது. பிரிஞ்சவங்களை தான் நம்ம வசியம் செய்ய முடியும். அது எப்படி பிரிச்சிருப்பாங்க, எதுக்காக பிரிச்சிருப்பாங்க, எதனால் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க கேட்டிங்கனாக்கா, ஏதோ ஒரு வகையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சிறு கருத்து வேறுபாடாக இருக்கலாம், இல்லை இவங்களுக்கும் அவங்களுக்கும் மனம் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்து, இல்லை ஒற்றுமையாக இருந்து, இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் மூணாவது மனிதராக இருந்து இந்த ஒற்றுமையை குலைக்கவும், இவங்களுடைய சந்தோஷத்தை, இவங்களுடைய நிம்மதியை கெடுக்கவும் செய்யக்கூடிய மாந்திரிகமாக கூட இது இருக்கலாம். நல்ல காதலர்களாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டிற்கு ஆகாது, குடும்பத்திற்கு ஆகாது, இல்லை அவங்க பெத்த தாய் தகப்பன் கூட பிரித்து வச்சிருக்கலாம், இல்லை இவங்களுடைய கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு மன கஷ்டத்தாலையும் இவங்களால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளால் கூட இவங்கள பிரித்து வச்சிருக்கலாம். பிரிக்கிறதுக்கு காரணம் 1000 இருக்கும். ஆனால் அது அவங்க மாந்திரிகம் செய்து பிரிச்சிருக்காங்களா, இல்லை செய்வனை வச்சு பிரிச்சிருக்காங்களா, இல்லை ஏவல் பில்லி சூனியம் செய்து பிரிச்சிருக்காங்களா, இவங்க எந்த மாந்திரிக பாதிப்பும் இல்லாமல் பிரிஞ்சிருக்காங்களான்றதை எந்த பாதிப்பும் இல்லாமல் பிரியறதுக்கு வாய்ப்பில்லை. இவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனையிலிருந்து அவங்கள பிரிக்கிறதுக்காக பிரிவினை மாந்திரிகங்களை பயன்படுத்தினா தான் பிரிக்க முடியும். அப்படி பிரிச்சிருந்தா முதல்ல அந்த பிரிவினை செய்திருந்தாங்க இல்லையா, அந்த பிரிவினையை எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வசியம் செய்யணும். எதுக்காக இவ்வளோ நேரம் சொன்னோன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேர் கேட்பாங்க, கணவன் மனைவி பிரிவினையிலிருந்து வசியம் செய்து கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. செய்து கொடுக்கலாம். ஆனால் இந்த வசியம் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க பிரியறதுக்கு காரணமாக இருந்தது வெறும் வாய் வார்த்தை தானா, இல்லை குடும்பத்தில் ஏதோ சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்களா, இல்லை மாந்திரீகத்தால் இவங்கள பிரித்தாங்களா? இதில் அதிகப்படியாக மாந்திரிகம் செய்து பிரிப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முதல்ல 2 பேரையும் பிரித்து அந்த மாந்திரிகத்தை எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இப்போ நம்ம செய்திருக்கோம் பார்த்தீங்களா, 2 உருவ பொம்மையை செய்திருக்கோம். ஒன்று ஆண், இன்னொன்று பெண். இந்த உருவ பொம்மையை செய்து, இந்த உருவ பொம்மைக்கு நாம் முதல்ல வசியத்துக்கு உண்டான மந்திரங்களும், அதுக்கு உண்டான எந்திரங்களும், அதுக்குண்டான கருவையும் நாம் பயன்படுத்தணும். வசியமை செய்கிறதுன்றது
தனிப்பட்ட விஷயத்தில் செய்ய முடியாது. வசியமை செய்யணுன்னாக்கா அதுக்குண்டான மூலிகைகளும் அதுக்குண்டான பல வகையான வாசன திரவியங்களும் சேர்த்து மிளகு சாரணை முதல் கொண்டு இருந்து முன்வொட்டி பின்வொட்டி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா தொட்டால் வாடி ஊசி காந்தம் இந்த மாதிரி சில பொருட்கள் இருக்குது. அது ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இந்த மாதிரி செய்து இதில் அந்த கருவை வந்து மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட கருவை வச்சு இப்போ நம்ம கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 6 கோண சக்கரம். இதுதான் வசிய சக்கரம். இந்த 6 கோண சக்கரத்தை வந்து எப்படி வசியம் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கோணமாக கீழ்ப்பகுதியில் இருக்கிறது பெண், இன்னொரு முக்கோணமாக மேல் பகுதியில் இருக்கிறது ஆண். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஆணும் பெண்ணும் என்று சொல்லக்கூடிய வசிய சக்கரமாக மாறும். அப்படி இது வசிய சக்கரமாக போட்டுட்டு நடுவில் வந்து கேட்டிங்களேனாக்கா வா என்ற எழுத்தை எழுதணும். 6 வீடுகளில் வந்து 6 சூலத்தை போடணும். நான் வந்து எப்போவுமே 6 சூலத்தை போட்டுட்டோம்னாக்கா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஓம் நம சிவாயா என்ற எழுத்தை தான் நான் போடுவேன். ஆனால் வசியத்துக்கு போடும்போது வசி மசி வசி மசி என்ற எழுத்தை தான் எழுதணும். ஓம் என்ற எழுத்தை மறக்காமல் போடணும். அப்படி போட்டுட்டு 6 வீடுகளுக்குள்ளவும் அவங்களுடைய பேர்களை வந்து எழுதிடணும். இல்லை ஓம் என்ற எழுத்தை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல யார் பிரிஞ்சிருக்காங்களோ, கணவன் மனைவி, மனைவி கணவன், நல்ல நண்பர்கள், வாழ்க்கையில் நாங்கள் சேர்ந்தா போதும்னு நினைக்கிற காதலர்கள், இவங்களுடைய பேரை அதில் போட்டுட்டு 6 வீடுகளிலுமே வந்து வசி மசி மசி வசி வசி மசி என்ற எழுத்தை அதுக்கு அச்சாரமாக எழுதி சூலத்தை போட்டு இப்போ நான் போட்டு வச்சிருக்கிறது கீழே இதே சக்கரத்துக்கு நம்ம தரையில் போட்டு ஆண் பெண் வசியத்துக்கு நாம் அவங்களுக்கு சேவனை செய்து மாந்திரிகத்தை செய்து அவங்கள வசியப்படுத்தலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் இதே சக்கரத்தை வந்து ஒரு தகடுன்னு எழுதிடணும். இதுக்கு தாமரை தகடு, செம்பு தகடு, பித்தளை தகடு இருந்தால் போதும். இந்த 6 கோண சக்கரத்தை போட்டு சூலத்தை போட்டு நான் சொன்ன மாதிரி அதுக்கு அச்சாரங்களும் பீஜ எழுத்துக்களும் கரெக்டாக வந்து அவங்களுடைய பேரை எழுதி நடுவில் அவங்களுடைய பேரை எழுதி அது சுற்றிலும் வந்து வசி மசி மசி வசி வசி மசின்ற எழுத்தை எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த தகடுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, எந்திர சாப நிவர்த்தி செய்யணும். ஓம் எந்திர ராஜய வித்மகே மகா எந்திரிய தீமகே தன்னோ எந்திர பிரசோதயத் ஓம் என்ற எழுத்தை நம்ம சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லி செய்து வச்சுக்கிட்டோம்னாக்கா வந்த உடனே கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லை அவங்க வந்த உடனே தான் செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை சொல்லணும். இப்போ எந்திரத்தை எழுதும்போது அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு தகடு வந்து நான் சொன்ன மாதிரி செம்பு தகடு, அதுக்கப்புறம் தாமரை தகடு, பித்தளை தகடை வந்து கரெக்டாக அது கட் பண்ணி அதுக்கு உண்டான சுத்திகரிப்பு இருக்குது இல்லையா, முதல்ல வந்து திருநீரால் சுத்திகரிக்கணும், அதுக்கப்புறம் பன்னீரால் சுத்திகரிக்கணும், அதுக்கப்புறமா நம்ம பன்னீரால் சுத்திகரிக்க அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி எந்த தண்ணி சுத்தமான தண்ணி இருந்தாலும் அதில் ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதில் நடுவில் பேரை எழுதி அதுக்கப்புறம் வாசனை திரவியங்களும் வசிய கருவும் அதில் தடவணும். அதில் தடவுனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வசியத்துக்காக கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த எந்திரம் மட்டும் போதாது, இந்த 2 உருவ பொம்மையும் செய்து இதுக்கு 2 மண் பாத்திரம் வேணும். அதே மாதிரி 2 முட்டை வச்சுருக்கேன், அந்த முட்டையில் வந்து 2 உருவ பொம்மை வரைஞ்சிருக்கோம். அந்த உருவ பொம்மையை வரைஞ்சிட்டு ஆண் பெண்ணுன்னு வந்து ஆணுக்கு என்ன இருக்கும், ஆணுக்கு வந்து மீசை இருக்கும், பெண்ணுக்கு மீசை இருக்காதுன்றது அந்த காலம். இப்போது நிறைய பேர்
மீசை வச்சுக்கிறது இல்லை. அதனால் அந்த முட்டைக்கு பின்பக்கமாக ஆணுடைய பேர், அதோட அவருடைய அம்மா பேர், அவங்களுடைய ஊர். இந்த பக்கம் இருக்கிற முட்டையில் பார்த்திங்கன்னா பெண்ணுடைய பேர், பெண்ணுடைய அம்மா பேர், அவங்க இருக்கிற ஊர் பேர், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அந்த உருவ பொம்மை செய்திருக்கு இல்லையா, அதுக்கு பூஜை விதி இருக்குது. அதுக்கு பூஜை விதினாக்கா வெண்பொங்கல், அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா நம்ம இனிப்பு பலகாரம் எதையாவது வச்சு இதுக்கு நம்ம பூஜை போட்டு, பூஜை விதி பிரகாரம் பார்த்திங்கனாக்கா தாம்பூலம், அவல், பொரி, கடலை, பத்தி, சூடம், அதுக்கு உண்டான வசியத்துக்கு உண்டான வசிய மந்திரங்கள், மற்றபடி கருப்பத்தி சொல்லியாச்சு, தகடை எப்படி எழுதணும்னு சொல்லியாச்சு. இது எல்லாம் செய்து இதை கொண்டு போய் முதல்ல அந்த 2 ஆண் உருவம், ஒரு ஆண் உருவம், ஒரு பெண் உருவம், 2 உருவம் இருக்குது இல்லையா, 2 மண் பாத்திரத்தில் வச்சு அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து 3 கலர் நூலால் கட்டணும். அதோடு சேர்த்து இந்த நம்ம முட்டை எழுதியிருக்கோம் இல்லையா, முட்டை, எலுமிச்சம்பழம், அதுக்குண்டான வாசனை திரவியங்கள், கரு, இது எல்லாமே தடவி அது மேலே வச்சு இறுக்கி கட்டிட்டு, அதெல்லாம் நான் தனியாக போட்டு காட்டேன். ஏன்னா ஒரே பதிவில் எல்லாமே போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அதெல்லாம் சேர்த்து வச்சு செய்கிறது தனியாக போடுறேன். ரெண்டுமே இறுக்கி கட்டி அதுக்கு உண்டான அந்த தகடை மேலே வச்சு செய்து 2 மண் பாத்திரத்தில் 2 உருவ பொம்மையை வைக்கிறோம். அது 1 மண் பாத்திரத்தில் சேர்த்து ரெண்டுமே கலசம் மாதிரி கட்டி இதை கொண்டு போய் முதல்ல பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஏவல் பில்லி சூனியத்தை எடுத்து அவங்க போட்டிருக்கிற கட்டை உடைச்சி அதுக்கப்புறம் இதை வசியம் செய்து இதை கொண்டு போய் ஆற்று மணலில், வாழை மரத்துக்கு அடியில், மாமரத்துக்கு அடியில், இல்லை நீரோட்டமான இடத்துல, ஆலமரத்துக்கு அடியில், அரச மரத்துக்கு அடியில் இதை புதைச்சி வைக்கணும். இதை புதைச்சி வச்சுட்டு இதே சக்கரத்தை போட்டு எந்திரமாக எழுதி தாயத்தை கொடுக்குறீங்க இல்லையா, அந்த தாயத்தை அவங்க வீட்டுக்குள்ளே போய் 3 நாள் இல்லை 8 நாள் அவங்களுடைய உடம்புலையோ, இல்லை உங்களுடைய விதி பிரகாரம் ஒன்று இருக்கும் இப்படி செய்யணும்னு. ஏன்னாக்கா எல்லாமே நாம் சொல்கிறத கேட்டு அவங்க செய்ய போகிறதில்ல, அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம செய்ய போகிறதில்ல. இதை இப்படி தான் பயன்படுத்தணும். தலைகாணி கீழே வச்சுக்கிட்டு தூங்கணும், இல்லை பிரிஞ்சு இருக்கிறவங்களுடைய ஃபோட்டோவை சுற்றி எடுக்கணும், இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையை சேரத்துக்கு உண்டான எல்லா விதி பிரகாரம் செய்து கொடுத்தாலும், நீங்கள் சில பூஜைகளை வீட்டில் பண்ண சொல்லுவீங்க இல்லையா, அது பிரகாரம் செய்து கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரிஞ்சிருக்கிறவங்களவே வசியம் செய்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கும். 1. 2வது கேட்டிங்களேனாக்கா பிரிஞ்சிருக்கிறவங்கள வசியம் செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாவே அவங்களுக்கு ஏற்கனவே செய்வனை இருக்கா, ஏவல் பில்லி சூனிய பாதிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வசியம் செய்தாக்கா எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் வசியம் ஆவாங்கன்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.